அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் அனைவரும் வெற்றியை நாடுகிறோம். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஏங்குகிறோம். ஆனால் பலருக்கும் அந்த மகிழ்ச்சி, அந்த வெற்றி எப்போதும் எட்டாத் தொலைவிலே இருக்கிறது. சொல்லுங்கள், எத்தனை முறை நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்ல முயற்சித்து வழிதவறி விட்டீர்கள்? காரணம் என்ன? கவனச்சிதறல். இன்றைய வாழ்க்கையில் கவனச்சிதறல் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் நாம் சில எளிய விஷயங்களை உணர்ந்தால் கவனச்சிதறலை தாண்டி மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழலாம். தெளிவான இலக்கத்தை அமைக்கவும் நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடம் மிக்க உயரிய விஷயங்களை பிரார்த்தியுங்கள். அதாவது உங்கள் இலக்கம் மிகத் தெளிவாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு பயணி எந்த ஊருக்குச் செல்ல வேண்டும் என்று தெரியாவிட்டால் எந்தச் சாலையிலும் பயணம் செய்வது பயனில்லை. அப்படித்தான் வாழ்க்கையும். இலக்கை தெளிவாக அமைத்துக் கொள்ளுங்கள். எதை முன்னுரிமையாகக் கொள்வது என அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நபி அவர்களிடம் ஒருவர் வந்தார். அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், யார் என் வாழ்வில் மிகவும் முக்கியமானவர்? நபி அவர்கள் கூறினார்கள், உன் தாயார். மறுபடியும் கேட்டார், உன் தாயார். மூன்றாவது முறையும் கேட்டார், உன் தாயார். நான்காவது முறையில்தான் நபி அவர்கள் கூறினார்கள், உன் தந்தை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? வாழ்க்கையில் எதை முன்னுரிமையாகக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே மகிழ்ச்சியின் முக்கிய சூத்திரமாகும். மனதின் அமைதியை உருவாக்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், மனிதன் மீது அமைதி மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். மனநிம்மதி இல்லாமல் எதுவும் சாதிக்க முடியாது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுதல் என்பதே வாழ்க்கையின் முக்கிய அங்கமாகும். ஒரு நாள் ஒரு மாணவன் தன் ஆசானிடம் வந்தான். ஆசானே, நான் எதிலும் வெற்றி பெற முடியவில்லை. என் மனம் எப்போதும் குழப்பமாக இருக்கிறது. நான் தொடங்கியதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறேன் என்று குறைபட்டான். ஆசான் ஒரு புறாவை காட்டி, இந்த புறாவைப் பார். இது எதற்கும் கவலைப்படாது. அது உணவை தேடி சென்று அதன் பறவைகள் கூட்டத்தில் இணைந்து அமைதியாக வாழ்கிறது. அதுதான் செய்கிற செயல்களில் கவனம் செலுத்துகிறது. பிறகு ஆசான் சொல்லினார், உனது மனத்தை கட்டுப்படுத்துவதே அமைதி பெறுவதற்கான முதல் படி. எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் மட்டும் மனதைப் பொறுத்து செய். கடந்ததை நினைத்து வருத்தப்படாதே. எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படாதே. அந்த மாணவன் ஆசானின் அறிவுரையை பின்பற்றி ஒவ்வொரு செயலிலும் முழு கவனம் செலுத்தத் தொடங்கினான். முடிவில் அவன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக மாறினான்.